அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் இந்த ஆண்டு 2024 கிட்டத்தட்ட 14 வெவ்வேறு வகையான தேர்வுகளை நடத்தி முடித்துள்ளது. இந்த வெவ்வேறு வகையான தேர்வு முடிவுகளில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசி 2 தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8 கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. ஸோ பொதுவாக டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த யூனிட் 8, யூனிட் 9 பொறுத்தவரையும் சேமாக தான் இருக்கும், ஒரு சில டாப்பிக்கை தவிர. அந்த வகையில் நம்ம இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 14 எக்ஸாம்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 8 அனலைஸ் பண்ண வரையும் திருக்குறள் சார்ந்த கேள்விகளை பொறுத்தவரையும் ஒரு 4லேருந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியத்திலிருந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கடுத்து அன்றாட வாழ்விலோடு தொடர்பு தன்மையும் மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கத்தை பற்றியும் பெரும்பான்மையான கேள்விகள் இருக்கும். குறிப்பாக 8 தொகை, 10 பாட்டு, ஆழ்வார்கள், நாயன்மார்கள் வரலாறு, குறிப்பாக இலக்கியத்தில் நாவல் ஆசிரியர்கள் ரிலேட்டடாகவும் பார்த்திங்கன்னா யூனிட் 8லேருந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னே யூனிட் 8ஆக இருந்தது, இப்போது யூனிட் 6ஆக அப்டேட் பண்ண குரூப் 2, 2A சிலபஸில் யூனிட் 6ல் இருக்கும். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பொதுத்தமிழ் பகுதியை நம்ம ஏற்கனவே தெளிவாக படிக்கிறோங்க. இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தும் போது நம்ம பொதுத்தமிழ் பகுதியிலும் சிறப்பாக எழுதலாம், அதே போல் ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியிலும் சிறப்பாக எழுதலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி, 9லேருந்து 10 கேள்வி பார்த்திங்கன்னா யூனிட் 8லேருந்து கேட்குறாங்க. அதாவது இப்போது யூனிட் 6லேருந்து கேட்குறாங்க. ஸோ இந்த எளிமையாக ஒவ்வொரு கொஸ்டினும் நாம் அணுகுவதற்கு இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 2024 14 எக்ஸாம்ஸில் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே 2 கொஸ்டின் பேப்பராக பார்த்து இதுவரையும் பார்ட் 6 வரை நம்ம வீடியோவை பார்த்து முடிச்சிருப்போங்க, யூனிட் 8 மட்டும். இந்த வீடியோ பொறுத்தவரை பார்ட் 7ல் இருக்கக்கூடிய கடைசி 2 தேர்வுகளில் கேட்கப்பட்டது, அதாவது 2024 நடந்த தேர்வுகளிலிருந்து. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் தாங்க. அது நல்லா இருந்தாலும் சரி, இல்லை நல்லா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும், இன்னும் வீடியோஸை மாணவர்களின் போட்டித் தேர்வுகளுக்கு கருத்தில் கொண்டு இன்னும் டெவலப் பண்ணி நல்ல பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும்னா நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே போல் இப்போ யூனிட் 8 பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பாக 2024 14 எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்டதை முழுமையாக பார்த்து முடிச்சுங்க. அதே போல் அடுத்தடுத்த பகுதி, ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததாக நம்ம பாலிட்டி ஏரியாவில் எந்தெந்த எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த 14 எக்ஸாம்லேருந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி தான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்க போகிறோங்க. எந்த ஒரு போட்டித் தேர்வுக்காக இருந்தாலும் சரி, நாம் முதல்ல என்ன சிலபஸ் இருக்குன்றதை நமக்கு தெரியணும். அதுக்கடுத்ததாக அந்த சிலபஸ்ஸு ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த ஏரியாவில் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்னு தெரியணும். அந்த சிலபஸ் வைஸாக ஒரு டாபிக் 12th புக்கில் இருந்தால் கூட அந்த டாப்பிக்கை நீங்கள் கட்டாயம் படிக்கணும். நமக்கு ஒவ்வொரு கேள்வியும் நம்முடைய வாழ்க்கையை, நம்மளுடைய அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். நம்மளுடைய ரேங்க்கு, நம்மளுடைய பொசிஷன், அடுத்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஜாப்பை தீர்மானிக்கிறதுலும் ஒவ்வொரு கேள்வியும் ரோல் பண்ணுது. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் முழுமையாக படிங்க. படித்ததை தெளிவாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஒரு நாளைக்கு இந்த வீக்கில் படித்ததை அந்த வீக் எண்டில் ரிவைஸ் பண்ணிவிட்டு கட்டாயம் மாதிரி தேர்வு எழுதி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மாதிரி தேர்வுலையும் நீங்கள் எழுதுனதில் எத்தனை கொஸ்டின் சரியாக பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை கொஸ்டின் ஆசிலேஷனில் ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சிருப்பேங்க, அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த தேர்வில் ஒரு தேர்வு எழுதுறதுன்னா அந்த தேர்வில் என்ன மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, ஏன் அந்த மிஸ்டேக்ஸ் நடந்துச்சு அப்படின்றத ரெக்டிஃபை பண்ணணும். அப்போது ஒரு 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட்லேயும் நீங்கள் பண்ண மிஸ்டேக்ஸாக அடுத்த தேர்வில் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கேர்லெஸ் மிஸ்டேக், ஓஎம்ஆர் ஷீட் ஷேட் பண்ணும்போது டபுள் ஷேடிங் பண்ணக்கூடாது, இல்லைனா ஆன்சரை கரெக்டாக பார்த்துட்டு மாற்றி ஷேட் பண்ணக்கூடாது. இதெல்லாமே குறையணும் அப்படின்னா தொடர்ந்து மாடல் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா குரூப் 2, 2A நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய ப்ரிலிம்ஸ் தேர்விற்கும் குரூப் 4 தேர்விற்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. எவ்ரி சாட்டர்டே சண்டே போயிட்டுருக்கு.
இந்த மாதிரி தேர்வை எழுத விருப்பம் இருக்கிறவங்க 8489670372 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக அடுத்த ஆண்டு நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக இருக்க வேண்டும். அதற்கு ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக எப்போதும் உங்களுக்கு துணையாக இருக்கும். வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கூற்று காரணம். கூற்று: சங்கொலியின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம். காரணம்: இவர் பாரதியாரின் பாடல்களை தொகுத்தவர். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாடல்களை தொகுத்து இருப்பார்னா கண்டிப்பாக கிடையாது. சங்கொலி நூல் எழுதந்து யார்? நாமக்கல் கவிஞர். அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எது? அரசியல் கேலி சித்திரனாவே பாரதியாருடைய இந்தியா இதழ் தான் வந்து வெளியிட்டிருக்கோம். இந்தியா என்ற வார இதழ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கேலி சித்திரங்களை வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள். அப்போது தமிழ் செய்தித்தாள், குறிப்பாக தமிழ் அறிஞர்கள் தொடங்கிய செய்தித்தாள்களுடைய வரிசையை நாம் தெளிவாக படிச்சிருக்கணும். ஏற்கனவே நாம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தமிழ் அறிஞர்கள் அவர்கள் தொடங்கிய செய்தித்தாள்களை நம்ம பார்த்துருக்குறோங்க. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சேனலில் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கன்னா அதில் பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். அடுத்த கேள்வி: தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றின்படி தேவபாடையின் இக்கதை செய்தவர் மூவர் என்ற கம்பரின் கூற்றுப்படி 1. ராமாயணம் செய்த மூவர் வான்மீகி, வசிஷ்டர், போதாயனர். 2. வசிஷ்டர் செய்து வசிஷ்ட ராமாயணம். 3. போதாயனர் செய்து போதாயன ராமாயணம். 4. வியாசரும் ஒரு ராமாயணம் செய்துள்ளார், அது அத்தியாம ராமாயணம் என்று கூறுவர் சிலர். அப்போ இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4மே சரி. அப்போ தேவபாடையின் இக்கதை செய்வர் மூவர் என்று கம்பர் கூற்றின்படி ராமாயணம் செய்தது 3 பேர். ராமாயணத்தை பற்றி 3 பேர் எழுதியிருப்பாங்க. வால்மீகி முனிவர், வசிஷ்டர், போதாயனர் எழுதியிருப்பாங்க. வசிஷ்டர் எழுதியது வசிஷ்ட ராமாயணம், போதாயனர் செய்தது போதாய ராமாயணம், வியாசாரம் ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்காரு, அது அத்தியாம ராமாயணம் என்றும் கூறுவர். அப்போ சரியானது 4மே சரி. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளதுன்னா ஊழ் என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ளது. ஒரு திருக்குறளை கேட்டு அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. நமக்கு இப்போ அப்டேட் பண்ண சிலபஸ் படி 20 அதிகாரங்கள் இருக்குது. அப்போ இந்த 20 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள்களை தெளிவாக படிச்சிருக்கணும், அதுக்கான பொருளை தெளிவாக படிச்சிருக்கணும், அதனுடைய வார்த்தைகளை நுண்ணிப்பாக கவனிக்கணும். என கோடிட்டு எடுத்த நிரப்புகன் என்ற பகுதியிலும் அதனுடைய வார்த்தைகளை கேட்பாங்க, பார்த்து வச்சுக்காங்க. ஐங்குறு நூற்றின் முல்லை திணையை பாடிய புலவர் யார்? ஐங்குறு நூற்றின் முல்லை திணையை பாடிய புலவர் பேயனார். குறிஞ்சி திணை கபிலர், முல்லை திணை பேயனார், மருத திணை ஓரம்போகியார், நெய்தல் திணை அம்மோனார், பாலை திணை ஓதலாந்தியார் பாடியிருப்பார். தொடரை பொருளோடு பொறுத்துக. தொடரை பொருளோடு பொறுத்துக. முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். சென்டென்ஸை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. நீரின்றி அமையா உலகம் போல, நீரின்றி அமையா உலகம் போல காதல். அல்லிலாயினும் விருந்தவரின் நோக்கம், அல்லிலாயினும் விருந்தவரின் நோக்கம் கற்பின் மெல்லியல். சாதலஞ்சேன் அஞ்சுவது சாவில் என்பது பிரிவு அச்சம். முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர். நீரின்றி அமையா உலகம் போல காதல். அல்லிலாயினும் விருந்தவரின் நோக்கம் கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவது சாவில் என்கிறது பிரிவின் அச்சத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சரியானுடைய ஆப்ஷன் சி. பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவ நன்குணர்ந்தோர்கள் உள்ளோரோ மனுவாதி ஒரு குலத்தோருக்கு ஒரு நீதி. இந்த பாடலை பாடந்து பேராசிரியர் சுந்தரனார் எல்லா சாதியினருக்கும் பொதுநூல் திருக்குறள் மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. அப்போது வள்ளுவர் செய் திருக்குறளை மறவ நன்குணர்ந்தோர்கள் உள்ளோரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி என்ற கூற்றோடு தொடர் ஒரு 4 தொடர் கொடுத்துருக்காங்க.
இந்த பாடலை பாடந்து யாருன்னா மனோன்மணியம் பேராசி சுந்தனார். சரி. எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். சரி. மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை. சரி. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குரலோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையதாக உள்ளன. இந்த பாடல் மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. இப்போ சரியான விடை அனைத்துமே சரி. 1 2 3 4 சரி. அடுத்த கேள்வி, மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தார்னா மணிமேகலை நூலில் இடம்பெற்றுள்ளது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ திருப்பவள செவ்வாய்த்தன் தித்தி திருக்குமோ என்று பாடியவர் யார்? கற்பூர நாரமோ கமலப்பூ நாரமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ என்று பாடியவர் ஆண்டாள். மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார்? மாலைமணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணாதுரை. கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள். ஸோ பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக என்ன வந்து கொண்டு போயிருப்பாங்கன்னா மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள். உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிட்டிருப்பார்? அன்பும் அரணும் இவை இரண்டு தான் இல்வாழ்க்கைக்கு உகந்ததுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார். வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகள் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? அப்போது வள்ளுவரினுடைய அரசியல், பொருளாதாரம், சமுதாய சிந்தனைகளை பற்றி சொல்லக்கூடிய களஞ்சியம் எதுனா பொருட்பால். கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். சரி. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. ஸோ திருக்குறளில் கடவுள் என்ற வார்த்தையை வந்து எந்த இடத்துலையுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. அப்போ 2வது கூற்று தவறு. 3. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. சரி. 4. மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். ஸோ குற்றம் எது அறம்னு சொல்லியிருப்பார்னா மனதில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். அப்போ சரியானது 1 3 4 சரி. தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது எது? தமிழின் முதல் கள ஆய்வு நூல்னா பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூலாக கருதப்படுவது பெரிய புராணம். அடுத்த கேள்வி, நூலாசிரியர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சாண்டில்யன் எழுதியது கடல் புறா. வண்ண நிலவன் எழுதியது கடல் புறத்தில். ஜோடி குரூஸ் எழுதியது ஆலிசூல் உலகு. வரிதையா கான்சந்த் கடல் சொன்ன கதை. சாண்டில்யன் எழுதிய நூல் வந்து கடல் புறா. வண்ண நிலவன் எழுதிய நூல் கடல் புறத்தில். ஜோடி குரூஸ் எழுதியது ஆலிசூல் உலகு. வரிதையா கான்சந்த் எழுதியது கடல் சொன்ன கதை. கீழ்காணும் கூற்றுகளில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி தவறானதை எடுத்து எழுதுக. முதுமொழி என்றால் பழமொழி, காஞ்சி என்றால் நிலையாமை. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறது அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ முதுமொழி காஞ்சியில் வந்து காஞ்சி என்றால் வந்து நிலையாமையை குறிப்பிடுமானா கிடையாது. இது பழமொழியில் நிலையாமையை கூறுகிறதானா கிடையாது. இது முதுமொழி காஞ்சி எழுதந்து யாருன்னா மதுரை கூடலூர் கிளார். சரி. தொல்காப்பியர் கூறும் அம்மை எனும் வனப்பில் இப்பாடல்கள் அடங்கும். சரி. ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடியாக முதுமொழி காஞ்சி உள்ளது. 10 பாட்டு நூல்களே மிகப்பெரிய நூல் முதுமொழி காஞ்சி. 782 அடிகளை உடையது. இது ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடியாக உள்ளது. ஸோ முதுமொழி காஞ்சி 8 தொகை, 10 பாட்டு, 17 மேல்கணக்கு, 17 கீழ்கணக்கு நூல்களெல்லாம் தெளிவாக படித்து வச்சுக்காங்க. பொது தமிழ் பகுதியிலும் பயன்படும். அதே போல் யூனிட் 8 அதாவது யூனிட் 6ல் வந்து இப்போ சிலபஸ் படி யூனிட் 6லும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள். பண்டைய பாறை ஓவியத்தை பொறுத்தவரையும் மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை அனைத்து இடங்கள்லையும் கிடைக்குது. பண்டைய பாறை ஓவியங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2024 டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் கடைசியில் ஃபஸ்ட்டில் நடந்த, அதாவது ஜனவரி அந்த காலகட்டத்தில் ஜனவரி டிசம்பர் இடையில் வந்து நடந்திருக்கும் 2024. அப்போ நடந்த 2 தேர்வுகள் கேட்கப்பட்ட யூனிட் 8லேருந்து கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே நாம் 2024 நடந்த பல்வேறு போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட யூனிட் 8க்கான கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோங்க. அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, பார்த்துக்காங்க. நன்றி, வணக்கம்.